பெங்களூரு இந்தியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரம். ஆனால் இந்த வளர்ச்சியின் பின்னால் ஒரு பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது. அதுதான் சமையல் எரிவாயு நெருக்கடி. ஒருவேளை பெங்களூருவில் திடீரென சமையல் எரிவாயு தீர்ந்து போனால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ஒரு கற்பனை அல்ல. லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான ஐடி நிறுவனங்கள் மற்றும் எண்ணற்ற உணவகங்களைக் கொண்ட இந்த நகரம் எரிவாயு இல்லாமல் ஒரு நாள் கூட இயங்க முடியாது. தற்போது நிலவி வரும் வணிக ரீதியான எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு பெங்களூருவின் விநியோகச் சங்கிலியில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் நாம் பார்க்கப் போவது பெங்களூருவின் முதுகெலும்பாக இருக்கும் பிஜ்ஜி தங்குமிடங்கள். இங்கு தங்கியிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் நிலை என்ன? பெங்களூருவில் மட்டும் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பிஜிக்கள் உள்ளன. இங்கு தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு 3 வேளை உணவும் பிஜி சமையலறையிலேயே தயாராகிறது. இந்த சமையலறைகள் அனைத்தும் பெரிய வணிக சிலிண்டர்களை மட்டுமே நம்பியுள்ளன. எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டால் இந்த அடுப்புகள் அனைத்தும் அணைந்துவிடும். ஒரு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றால் கூட குறைந்தது 150 பேரின் உணவு கேள்விக்குறியாகும். இது மாணவர்களிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கும். எரிவாயு விலை உயர்வு நேரடியாக பிஜி கட்டணங்களில் எதிரொலிக்கும். ஏற்கனவே அதிக வாடகை செலுத்தும் மாணவர்களுக்கு இது ஒரு கூடுதல் சுமையாக மாறும். அடுத்ததாக பெங்களூருவின் அடையாளமான தர்ஷினிகள் மற்றும் சிறிய ஹோட்டல்கள். இவர்களின் நிலை இன்னும் மோசமானது. இவர்களுக்கு வேறு வழியே இல்லை. காலை வேளையில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த தர்ஷினிகளை தான் நம்பியிருக்கிறார்கள். எரிவாயு தட்டுப்பாடு இவர்களின் காலை உணவையே பறித்துவிடும். ஹோட்டல் உரிமையாளர்கள் அதிக விலை கொடுத்து கருப்புச் சந்தையில் சிலிண்டர் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இது உணவின் விலையை உயர்த்துகிறது. சில ஹோட்டல்கள் எரிவாயுவை சேமிக்க தங்கள் மெனுவை குறைக்கத் தொடங்கியுள்ளன. பொரித்த உணவுகள் மற்றும் அதிக நேரம் சமைக்க வேண்டிய உணவுகள் தவிர்க்கப்படுகின்றன. தெருவோர உணவகங்களை நடத்தும் எளிய மனிதர்களின் வாழ்வாதாரம் இந்த நெருக்கடியால் முற்றிலும் முடங்கிப் போகும் அபாயம் உள்ளது. இவர்கள் எங்கே போவார்கள்? இப்போது பெங்களூருவின் பெருமையான ஐடி பூங்காக்களுக்கு வருவோம். இங்குள்ள கேண்டீன்களின் நிலை என்ன? இது ஐடி ஊழியர்களை எப்படி பாதிக்கும்? ஒவ்வொரு டெக் பூங்காவிலும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். இவர்களின் உணவுத் தேவையை ஒரு மையப்படுத்தப்பட்ட பெரிய சமையலறைதான் பூர்த்தி செய்கிறது. இந்த சமையலறைகள் ஒரு நாளைக்கு டன் கணக்கில் எரிவாயுவை பயன்படுத்துகின்றன. விநியோகத்தில் 1 மணி நேர தடை கூட முழு வளாகத்தையும் பாதிக்கும். பசியுடன் இருக்கும் ஒரு ஊழியரால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. இது நிறுவனங்களின் உற்பத்தி திறனை நேரடியாக பாதிக்கும் ஒரு விஷயமாகும். இதனால் பல நிறுவனங்கள் மீண்டும் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறையை WFH அமல்படுத்த ஆலோசித்து வருகின்றன. இது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்குமா? உணவு விநியோக செயலிகளான ஸ்விக்கி மற்றும் சொமாட்டோ போன்ற நிறுவனங்களுக்கும் இது ஒரு பெரிய அடியாக இருக்கும். அவர்களின் நெட்வொர்க் என்னவாகும்? ஹோட்டல்கள் மூடப்பட்டால் அல்லது உணவு தயாரிப்பு குறைந்தால் இந்த டெலிவரி ஊழியர்களுக்கு வேலை இருக்காது. இவர்களின் வருமானம் முற்றிலும் நின்றுவிடும். கிலவுட் கிச்சன்கள் முற்றிலும் எரிவாயு மற்றும் டெலிவரியை மட்டுமே நம்பியுள்ளன. இவர்களுக்கு ஒரு நாள் விடுப்பு என்பது கூட பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். எரிவாயு தட்டுப்பாடு என்பது வெறும் அடுப்போடு முடிந்துவிடாது. இது முழு போக்குவரத்து மற்றும் மளிகை சந்தையையும் பாதிக்கும் ஒரு சங்கிலி தொடர் விளைவு. மக்களின் தேவை அதிகரிக்கும் போது மாற்று உணவுகளின் விலையும் சந்தையில் தேவையில்லாமல் உயரக்கூடும். இது சாமானிய மக்களின் பாக்கெட்டை பாதிக்கும். இதுவரை நாம் எரிவாயு நெருக்கடியின் பல்வேறு பாதிப்புகளை பார்த்தோம். தீர்வுகளும் நிஜக்கதைகளும் அடுத்த பகுதியில் காத்திருங்கள். பெங்களூரு கேஸ் நெருக்கடி பகுதி 2 இன்னும் சற்று நேரத்தில். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.